ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? என்னோடய சப்ஸ்கிரைபர்ஸ் எல்லோரும் நல்லா இருக்கணும் அப்படின்னு நான் கடவுள்கிட்ட கண்டிப்பாக வேண்டிக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். டெய்லி வேண்டிட்டு தான் இருக்கிறேன். இப்போது இந்த வீடியோ எதை பற்றின வீடியோனா 2025 பொங்கலுக்கு நகை வாங்க நான் சேவிங்ஸ் பண்ணுறேன் ஃப்ரெண்ட்ஸ். அந்த சேவிங்ஸோட பிளான் வந்து என்ன அப்படிங்கிறது வந்து நான் உங்ககிட்ட சொல்கிறேன். நீங்களும் இந்த மெத்தட் யூஸ் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக கோல்டு வாங்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். அதை பற்றின ஃபுல் கிளியர் டீட்டெயில்ஸ் வீடியோ தான் இது. மோட்டிவேஷ்னலாகவும் இருக்கும், நீங்கள் பாருங்கள். இப்போ வந்து தங்கமே வாங்க முடியல அப்படின்னு நினைக்கிறவங்க கூட இந்த மெத்தட் யூஸ் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக தங்கம் வாங்கலாம். ஏற்கனவே தீபாவளிக்கு எப்படி தங்கம் வாங்குறது அப்படிங்கிற நான் கிளியர் டீட்டெயில்ஸ் வீடியோ 2 மாதத்துக்கு தீபாவளி வர்றதுக்கு 2 மாதத்துக்கு முன்னாடி நான் போட்டிருக்கேன். அதை பார்த்துருந்தா நிறையா சப்ஸ்கிரைபர்ஸ் வாங்கியிருப்பீங்க. இதை பாருங்கள். கண்டிப்பாக பொங்கல் வர இன்னும் 2 மாதம் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். அதுக்குள்ளே நம்ம சேவிங்ஸ் பண்ணிடலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ இது என்னென்னா, தைப்பொங்கல் வர 2 மந்த் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். இந்த 2 மந்த்தில் நம்ம எப்படி கோல்டு வாங்குகிறோம் அப்படிங்கிற வீடியோ தான் இதை பற்றின வீடியோ. இன்றைக்கி கோல்டு ரேட்டு வந்து 7045 ரூபாய் இருக்குது, சரிங்களா? இந்த கோல்டு ரேட்டு இன்றைக்கி இருக்கிற மாதிரியே 2 மாதம் கழித்து இருக்காது. கண்டிப்பாக இதிலிருந்து ஒரு 500 ரூபானாலும் இன்க்ரீஸ் ஆகும். அப்போது 7500 நம்மளுக்கு இன்க்ரீஸ் ஆயிரும், சரிங்களா? இன்றைக்கி இருக்கிற கோல்டு ரேட் அன்னைக்கு இருக்காது. தைப்பொங்கல் அன்னைக்கு இன்க்ரீஸ் கண்டிப்பாக ஆகும். இப்போது பட்ஜெட் சேவிங்ஸ் வந்து நம்ம பண்ணோம் அப்படின்னா வீக்லி நம்ம கண்டிப்பாக பட்ஜெட் சேவிங்ஸ் வீடியோ நான் போட்டிருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். அதை பாருங்கள். வீக்லி ஒரு 300 ரூபா நம்ம கண்டிப்பாக நம்ம கோல்டுன்னு நம்ம சேவிங்ஸ் பண்ண போகிறோம் அப்படின்னா வீக்லி கண்ணை மூடிட்டு இந்த வாரம் திங்கக்கிழமை பிறந்துருச்சா ஒரு 300 ரூபா எடுத்து வச்சுட்டு அதுக்கப்புறம் இதர செலவுகளை நம்ம பார்க்கணும். அந்த 300 ரூபா வந்து இக்கட்டான சூழ்நிலையில் மட்டும் நம்ம எடுத்து வைக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் ஒரு டைரி யூஸ் பண்ணி கூட அதில் எழுதி வச்சுக்கலாம். அப்போது 8 வாரம் இருக்குது. தைப்பொங்கல் வர்றதுக்கு 8 வாரம் இருக்குது. இந்த 8 வாரத்தில் ஒரு வாரத்துக்கு 300 ரூபா சேவிங்ஸ் பண்ணோம் அப்படின்னா 8 வாரத்துக்கு 2400 ரூபா நம்ம சேவிங்ஸ் பண்ணலாம். இதில் வந்து உண்டியல் சேவிங்ஸ் நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்கோம். நீங்கள் உண்டியல் சேவிங்ஸ் பண்ணிக்கிட்டு இருந்தீங்க அப்படின்னா ஒரு மாதத்துக்கு 1000 ரூபான்னு வச்சுக்கிட்டோன்னா 2 மாதத்துக்கு 2000 ரூபா வருது, சரிங்களா ஃப்ரெண்ட்ஸ்? 2 மாதத்துக்கு 2000 ரூபா வருது. வீக்லி சேவிங்ஸ் பண்ணுறது வந்து இது வந்து பட்ஜெட் சேவிங்ஸ். இது வந்து பட்ஜெட் சேவிங்ஸ்னால் இப்போ நம்ம ஒரு காய்கறி வாங்க போகிறோம், அந்த வாரம் ஃபுல்லாக திங்கள் டு சண்டே வரை என்னென்ன சேவிங்ஸ் இருக்கும் அதில் வந்து ஒரு 300 ரூபா நம்ம எடுத்து வச்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம செலவு பண்ணணும். செலவுன்னா என்னது? காய்கறி வாங்குறது எல்லாமே. அதுக்கப்புறம் நம்மளுக்கு கையை பிடிச்சது அப்படின்னா அந்த 300 ரூபா நம்ம எடுத்துக்கலாம். இன்னொன்று, வீக்லி நம்ம ஒரு 500 ரூபா இன்னும் கொஞ்சம் சேவிங்ஸ் பண்ணணும் ஃப்ரெண்ட்ஸ். அது எப்படி அப்படின்னா, இப்போது நம்ம வந்து ஒரு கடைக்கு போகிறோம். இப்போது நம்ம வந்து கடைக்கு போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ். வாரம் நம்ம கடைக்கு போகிறோம். இல்லை திங்கள் டு சண்டேக்குள்ளே நம்ம ஏதாவது ஒரு கடைக்கு போகிறோம். பக்கத்தில் உள்ள கடை, ஏதோ ஒரு கடைக்கு நம்ம மால் போகிறோம் அப்படின்னா அங்கே வந்து ஒரு அழகான பொருள் இருக்கும். அந்த அழகான பொருள் வந்து நம்ம வாங்கணும் அப்படின்னு ஆசை இருக்கும். அப்போது அந்த ஆசையை நம்ம கட்டுப்படுத்திக்கிட்டு இந்த 2 மாதத்துக்கு வாங்காமல் இருக்கணும். ஏன்னா அந்த அழகான பொருளை அழகாக வச்சுக்கிறதுக்கு தானே. அதை கொஞ்சம் கட்டுப்படுத்திட்டு அதுக்கப்புறம் பிள்ளைங்க, நம்ம ஹஸ்பண்ட்ஸை வந்து நம்ம சொல்லலாம். எல்லாரோட ஹஸ்பண்ட்டும் என்ன சொல்லலாம், செலவுகளை கொஞ்சம் கட்டுப்படுத்தணும். இன்னொன்று, ஹோட்டல் சாப்பாடு அவாய்ட் பண்ணணும். ஏன்னா ஹோட்டல் சாப்பாடு இப்போ ஒரு 4 பேர் இருந்தீங்கன்னா அது வாங்குறதுக்கு ஒரு நாள் வாங்கினாலுமே எப்படியும் 300 ரூபா வந்துடும். அப்போது வாரம் ஃபுல்லாக ஒவ்வொரு நாள் வாங்கினாலுமே நம்மளுக்கு எவ்வளோ அந்த அமௌண்ட்டை நம்ம சேவிங்ஸ் பண்ணலாம். இன்னொன்று, கடையில் மாவு வாங்கி தோசை சுடுறது. கடையில் வந்து இப்போ ஒரு 30 ரூபா தானே வாங்குவோம் தோசை சுடணும் அப்படின்னா, அதை அவாய்ட் பண்ணிவிட்டு அந்த 30 ரூபாய்க்கு கூட ஒரு 20 ரூபா போட்டு நம்ம உளுந்து வாங்கி வீட்டில் இருக்கிற ரேஷன் அரிசி இதை வச்சு நம்ம வீட்டிலையே கிரைண்டர் இருக்கும், கிரைண்டர் வச்சு ஆட்டிக்கிட்டோம் அப்படின்னா அந்த அமௌண்ட் வந்து கொஞ்சம் சேவ் ஆகும். அதனால் சொல்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். ஒரு வாரத்துக்கு மாவு அரைச்சி அந்த வாரம் ஃபுல்லாக கூட நம்ம யூஸ் பண்ணிக்கலாம், சரிங்களா? இந்த மாதிரி தான் நான் பிளான் பண்ணியிருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். நான் அந்த மாதிரி தான் ஃபேமிலியை ரன் பண்ணிகிட்ருக்கேன். அதனால் உங்களுக்கு இந்த ஐடியாலாம் சொல்கிறேன். இப்போது டோட்டலாக எவ்வளோ வருதுன்னா, இந்த சேவிங்ஸ் பார்த்தோம்ல, அந்த டோட்டலாக வர்ற சேவிங்ஸ் வந்து 8400 ரூபா வருது. இந்த 8400 ரூபா வந்து அவங்கவுங்க வருமானத்தை பொறுத்து நம்ம சேவிங்ஸ் பண்ணலாம் ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் நிறையா செலவு இருக்கும், கடன் இருக்கும், இதெல்லாம் போக நம்ம இந்த 8400 ரூபா நம்ம சேவிங்ஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா இதில் வந்து நிறையா பேர் இதுக்கு குறைச்சும் சேவிங்ஸ் பண்ணலாம், இதுக்கு கூட்டியும் சேவிங்ஸ் பண்ணலாம். இன்க்ரீஸ் ஆகும், டிக்ரீஸ் ஆகும். அப்போது
இன்க்ரீஸ் ஆனாலும், டிக்ரீஸ் ஆனாலும் அதுக்கு ஏத்த மாரி நம்ம வந்து கோல்டு வாங்கணும். ஏன்னா, அவங்கவங்க வருமானத்த பொறுத்து தான் அமௌண்ட் வந்து இன்க்ரீஸ் ஆகிக்கிட்டு இருக்கு. ஆகும். சரிங்களா ஃப்ரெண்ட்ஸ்? அப்போது இந்த அமௌண்ட்டில் நம்ம சேவிங்ஸ் பண்ண அமௌண்ட்டில் என்ன வாங்கலாம் தைப்பொங்கலுக்கு அப்படின்னா, உங்ககிட்ட ஜுவல்லர்ஸ் வந்து நிறையா நீங்கள் வச்சுருந்தீங்க அப்படின்னா, தேவையான அளவுக்கு இப்போ ஒரு ஊருக்கு போகிறோம், ஒரு ஃபங்க்ஷன் போகிறோம், நார்மலாக வீட்டில் இருக்கோம். இதுக்கு எல்லாமே உங்கள் ஜுவல்லர்ஸ் இருந்துச்சு அப்படின்னா, நீங்கள் கோல்டு காயினாக வாங்குறது பெஸ்ட்டு ஃப்ரெண்ட்ஸ். கோல்டு காயினாக நம்ம வாங்கி வச்சுக்கலாம். அப்படி இல்லையா, இல்லை என்கிட்ட கம்மல் இல்லை, என் பசங்களுக்கு கம்மல் இல்லை, ஏதோ ஒன்று வாங்கணும், ரிங் வாங்கணும் ஆசையாக இருக்குது அப்படின்னா, நீங்கள் ஜுவல்லர்ஸாகவும் வாங்கிக்கலாம். கோல்டு காயின்ஸாக வாங்கினா நிறையா காயின்ஸ் சேவிங்ஸ் பண்ணி பெரிய நகை வாங்கலாம். இல்லைன்னா அதை வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பர்பஸ்க்காண்டியும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஒரு வீடு வாங்கணும், இடம் வாங்கணும் ஒரு 10 வருஷம் கழிச்சு அப்படின்னா இன்வெஸ்ட்மெண்ட் பர்பஸ்க்காண்டியும் யூஸ் பண்ணிக்கலாம். அப்புறம் இந்த அமௌண்ட்டை வந்து பொங்கலுக்கு ட்ரெஸ் எடுக்கவும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். பொங்கல் செலவும் பார்த்துக்கலாம், எல்லாமே பார்த்துக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ எப்படி இருக்குன்னு நீங்கள் சொல்லுங்கள். இந்த டிப்ஸ் வந்து எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். நான் இந்த மாதிரி தான் ஃபாலோ பண்ணிக்கிட்டு இருக்கேன். கண்டிப்பாக நெக்ஸ்ட் மந்த்து நம்மளுக்கு சீட்டு போய்கிட்டு இருக்கு. சீட்டு வந்து க்ளோஸ் பண்ணிடுவோம். நெக்ஸ்ட் மந்த்தோட க்ளோஸ் ஆகுது. நெக்ஸ்ட் மந்த் வந்து நகை எடுக்க போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ். 5 பவுன் எடுக்க போகிறோம். நான் ஏற்கனவே வீடியோவில் சொல்லியிருப்பேன் 5 பவுன் எப்படி எடுக்கிறது அப்படிங்கிறது, நான் எப்படி சேவிங்ஸ் பண்ணிகிட்ருக்கேன் அப்படின்னு. நீங்களும் சேவிங்ஸ் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஆல் தி பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ். என்னோடய சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுருக்கிற அனைத்து நல்லுள்ளங்களுக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ. நம்ம எல்லாருமே கோல்டு சேவிங்ஸ் பண்ணுவோம் ஃப்ரெண்ட்ஸ். என் கூட நீங்களும் ட்ராவல் பண்ணி கோல்டு சேவிங்ஸ் பண்ணுங்கள். நிறைய மணி சேவிங்ஸ், கோல்டு சேவிங்ஸ் வீடியோ, என்னோடய ஜுவல்லர்ஸ் வீடியோ எல்லாம் நம்ம வீடியோவில் போட்டிருக்கேன். நீங்கள் போய் பாருங்கள். நீங்களும் தைப்பொங்கலுக்கு நகை வாங்க. ஆல் த பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ ஸோ மச்.